ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறாலில் வந்து இட்லி பொடி சேர்க்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் சட்னி எதுவுமே ரெடி பண்ணல. அதனால் நம்ம இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். அதனால் இன்றைக்கி வந்து இறால் பொடி எப்படி செய்வோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இறால் பொடிக்கு தேவையானது, இட்லி பொடிக்கு தேவையானது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முழு பாசி பயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு உளுந்து, அதாவது தோல் எடுக்காத உளுந்து, கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கருப்பு உளுந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பருப்பு தான், சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த பருப்பு கொஞ்சம். நான் எப்போயுமே எந்த பொடி செஞ்சாலும் நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுவேன் நான், அதுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை. அப்புறம் காஞ்ச வத்தல் மிளகாய், எனக்கு வந்து கொஞ்சம் காரம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இறால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இறால் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ நான் வந்து பாசி பயிரை நான் போட்டு பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணி வந்தால் அந்த பச்சை வாசனை போயிருந்தா ஓகே. இப்போ இது நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்து போடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து உளுந்து போடுறோம், கருப்பு உளுந்து. இப்போ இதையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயில் ஊற்றாமல் ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணணும். வெறும் பாத்திரத்தை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து கருப்பாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு மேலே பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பொரிஞ்சு வர கொஞ்சம் பட்டுன்னு வெடிக்கும். அந்தளவுக்கு வந்தாலே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது பொரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அங்கங்கே இங்கங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல, இப்போ இது பொரிஞ்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஃப்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் துவரம் பருப்பை தான் இப்போ மறுபடியும் ஃப்ரை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நம்ம வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலையே நல்லா வறுத்துருச்சு, அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பட்டை மிளகாய், இந்த காம்போடு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு காரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டை மிளகாயும் வறுபட்டுருச்சு, அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இறால் கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதில் நான் வந்து ஒரு பவுல் போட்டிருக்கேன். நான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இந்த கருவாடு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் புளி எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த சைஸ் அளவுக்கு, அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுறலாம். எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் போட்டுக்கிறோம். நாங்கள் அதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த புளியும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம தரப்பூண்டு தான். இதில் நான் 3 பூண்டு நான் போட்டிருக்கேன். நான் இந்த பூண்டை ஃப்ரை பண்ணி போட்டு இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம அரைப்போம். இந்த பூண்டு தனித்தனியாக எடுத்துட்டேன். இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக நம்ம வறுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பூண்டு வறுத்தாச்சு. இதையும் நான் அதோட ஆட் பண்ணி சொல்லுவேன். இதை அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கருவாடு போட்டேன், அது ஃபுல்லாக நைஸாக ஆகணும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற அந்த நம்ம வறுத்த பருப்பு எல்லாமே வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து வச்சு அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ நான் பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கிட்டக்க நான் போட்டிருப்பேன். நான் இப்போ இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு 200 கிராம் கிட்டக்க வந்திருக்கு. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருந்தாவோ இல்லை நம்மளால் சமைக்க முடியல அப்படின்னாவே நம்ம தோசை, இட்லி ஏதாவது போட்டு நம்ம இதை பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கலாம். நம்ம இப்போ
இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நேராயிடுச்சு அப்படிங்கிறக்காக நான் இட்லி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இட்லி ப்ளஸ்ஸு நம்ம கருவாடு இட்லி பொடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எப்பவும் போல் இட்லி பொடி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.